மாளிகாவத்தை சேர்ந்த சகோதரர் ரஹீம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது. பள்ளிவாசலில் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள், ஒன்று கூடல்கள் நடத்தினால் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் கலந்து கொள்ளலாமா என்று சகோதரர் கேள்வியை கேட்கிறாரு. அதாவது ஒரு பள்ளிவாசல்ல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது என்றதை எல்லாரும் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. ஆனா ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, அல்லது ஒரு மஷூரா நடக்குது, அல்லது ஒரு வகுப்பு நடக்குது, ஒரு குர்ஆன் வகுப்பு நடக்குது, அல்லது ஒரு மக்தப் மதரசா நடக்குது, அல்லது வேற ஏதாவது ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு கூட்டம் நடக்குது. இந்த மாதிரி தொழுகை அல்லாத ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வது மார்க்கம் அனுமதிக்கிறதா என்பதுதான் அந்த சகோதரனின் கேள்வியாக இருக்கிறது. பொதுவாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசல்களுக்குள்ள வரக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அந்த சகோதரன் குறிப்பிட்டார், அது மார்க்கத்துல உள்ளதுதான், கூடாதுதான். எப்ப பள்ளிவாசலுக்குள்ள மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானோ, அப்ப பள்ளிவாசல்கள்ல பொதுவா பயான் நிகழ்ச்சிகள் நடந்தாலும், மஷூராக்கள் நடந்தாலும், வேற நிகழ்வுகள் நடந்தாலும், வேறு மக்தப் மதரசாக்கள் நடந்தாலும் அந்த பெண்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றுதான் அர்த்தம். அதானே அடிப்படை. பள்ளிவாசலுக்குள்ள பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் வரக்கூடாது என்றால், அதே பள்ளிவாசல்ல பயான் நிகழ்ச்சி நடத்தினாலும் வர முடியாது. பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. பயான் நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரலாம், அல்லது தொழுகை அல்லாத வேறு காரியங்கள்ல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பங்கு பெறலாம் என்று அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ நமக்கு வழிகாட்டி இருந்தால் நாம் அனுமதி கொடுக்கலாம். அல்லாவுடைய தூதர் அதை தடுத்திருந்தா தடை என்று தான் சொல்லணும். ஆனா இது கூடும் என்று சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இல்ல, பள்ளிவாசல்கள்ல தொழுகை அல்லாத வேற காரியங்களுக்கு பெண்கள் வந்து போகலாம், தொழுகைக்கு தான் வரக்கூடாது என்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆதாரமா காட்டுறாங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல 503வது செய்தியை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்க. அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, ஆயிஷத்தை காலத் அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உனாவிலஹுல் உம்ரத மினல் மஸ்ஜிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருந்த ஒரு புடவையை எடுக்குமாறு, கொண்டு வருமாறு எனக்கு கட்டளை இட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபகுல்து இன்னி ஹாயிலுன், நான் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் இருக்கிறேன். ஃபகால ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலா சொல்றாங்க, தனாவலிஹா, இத கொண்டு வா. ஃபஇன்னல் ஹைலத, இந்த ஹைல் என்பது மாதவிடாய் என்பது லைஸத் ஃபீ யதிகி, உன்னுடைய கைகளில் ஒட்டி கொண்டு இல்லை, எனவே அதை கொண்டு வான்றாங்க. அப்ப இந்த செய்தியை ஆதாரமா காட்டி பள்ளிவாசல்ல ஒரு ஹும்ரத் இருக்குது, அந்த ஹும்ரத்தை, அதாவது ஒரு புடவை துண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து வர சொல்றாங்க. ஆயிஷா நாயகி பள்ளிவாசலுக்குள்ள போய் அதை எடுத்து கொடுத்தாங்க. அப்ப தொழுகை அல்லாத காரியங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு பெண்கள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் போகலாம் என்றுதானே நபி சொல்லுது என்று அவர்கள் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, வாதம் பெறுறாங்க. இந்த கருத்து இவர்கள் சொல்ற மாதிரி கருத்துல இல்லை. இது ஒரு சரியான செய்தியா இருந்தாலும் இந்த செய்தியை நல்ல உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. இதுல பள்ளிவாசலுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் போகக்கூடாது என்ற கருத்து தான் வரும். என்ன வருது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? புடவையை எடுங்கன்றாங்க, இந்த ஹும்ரத்தை எடுங்கன்றாங்க. அப்ப எடுக்க சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? ஃபகுல்து இன்னி ஹாயிலுன், நான் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணாக இருக்கிறேன் என்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்? நீங்க புடவையை எடுத்து வர சொல்றீங்க, நான் எப்படி பள்ளிவாசலுக்கு போறது? நான் மாதவிடாய் ஏற்பட்ட ஒரு பெண், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது தானே, அப்ப எனக்கு ஏன் புடவையை எடுத்து வர சொல்றீங்க என்ற கருத்துல தானே சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அப்படியா, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொலைதான் போக கூடாது, சும்மா புடவையை எடுத்து வாமா என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லணும். ரசூலுல்லாஹ் மாறாக என்ன பதில் சொல்றாங்க? தனாவலிஹா, அதை கொண்டு வா. ஃபஇன்னல் ஹைலத, ஹைல் என்பது லைஸத் ஃபீ யதிகி, அது உங்க கையில் இல்லை என்றாங்க. அப்ப உடம்புல ஹைல் இருக்குது, கையில ஹைல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் மஸ்ஜிதுன் நபவியும் பக்கத்துல தான் இருக்குது. பள்ளிவாசல்ல இருக்கிற புடவையை வீட்டுக்கு எடுத்து வாங்கன்னு சொன்னா நீங்க பள்ளிவாசலுக்குள்ள போய் தான் எடுத்து வரணும் என்றது இல்ல, கையை எட்டினாலே அந்த புடவையை எடுத்து வரலாம். அது பெரிய பள்ளிவாசலா இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல, ரொம்ப சிறிய இடமா இருந்துச்சு, வீடு கூட சிறியது, பள்ளியும் சிறியது. அப்ப இந்த நிலையில பள்ளியில இருக்கிற அந்த புடவைய
நீங்க கைய போட்டு எடுங்க, உன கையில மாதவிடாய் ஒட்டி கொண்டு இருக்குதா என்றுதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்டா தானே ஏற்கனவே ஆயிஷா நாயகி நான் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணா இருக்கிறேன் என்று அவங்க மறுத்தது கூட பொருத்தமா இருக்கும். மாதவிடாய் ஏற்பட்ட பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களோட கையில மாதவிடாய் ஒட்டி இல்ல, நீங்க போயிட்டு வாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பது முழுமையாகவே போக சொன்னாங்க என்ற கருத்துல எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் முழுமையாவே பள்ளிவாசலுக்குள்ள போகலாம் என்பது ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்தா இருந்தா எப்படி சொல்லி இருப்பாங்க? அது பிரச்சனை இல்ல, தொழுகைக்கு தான் மாதவிடாய் தடையா இருக்குது. உங்களுடைய உடம்புல இருக்கிற மாதவிடாய் தொழுகைக்கு தான் பிரச்சனை. அது துணிமணி எடுத்து வரதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இருப்பாங்களா இல்லையா? அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபஇன்னல் ஹைலத லைஸத் ஃபீ யதிகி, இந்த ஹைல் என்பது உங்களுடைய கையில் இல்லை, அதனால நீங்க அதை யோசிக்க வேணாம், கையால பிடிச்சு எடுத்துட்டாங்க என்று சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி போறதுக்கு மறுக்கிறாங்க. அதை ஒப்புக்கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கையால எடுத்து தரது பிரச்சனை இல்லை தானே, போறது பிரச்சனை தான், கையால் எடுத்து தருவது பிரச்சனை இல்லை என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? அப்ப மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடாது என்றுதான் இந்த செய்தி சொல்லுது. இரண்டாவதாக என்ன ஆதாரத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னா, திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அத்தா தஅலமு மா தக்கூலுன, நீங்கள் சொல்வது உங்களுக்கே விளங்கும் வரைக்கும். வலா ஜுனுபன், நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தாலும் தொழுகைக்கு நெருங்கக்கூடாது. இல்லா ஆபிரி சபீலின், நீங்கள் பாதையை கடந்து செல்பவர்களாகவே இருந்தாலே தவிர. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்டா, நம்பிக்கை கொண்டவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் தொழுகைக்கு நெருங்கக்கூடாது, பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தாலே தவிர அல்லாஹ் சொல்கிறான். இதை வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் இங்க பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்றானா, தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றானா? தொழுகைக்கு தானே அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்கிறான். தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றால் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொழக்கூடாதே தவிர பள்ளிவாசலுக்கு போகலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். உண்மையில் இந்த வசனத்தை நேரடியாக நீங்கள் பார்க்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு சொல்லக்கூடாது என்ற மாதிரி அல்லாஹ் கருத்து சொல்லல. ஆனா இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இல்ல ஆபிரி சபீலின், நீங்கள் பாதையை கடந்து செல்பவர்களாகவே தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பாதையை கடந்து செல்பவர்களாகவே தவிரண்டா எது அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் என்றது விளங்குதா இல்லையா? அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னா பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தால் பரவாயில்ல என்றான். அப்ப பாதையை கடந்து செல்பவர்கள் என்றா தொழுகையில ஈடுபடுறவங்க பாதையில கடந்து செல்பவர்கள் என்ற அந்த நிலைக்கு எப்போது வருவார்கள்? பள்ளிவாசலில் தொழும் போதுதானே அந்த நிலை ஏற்படும். மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் குளிப்பு கடமையானவர்கள் தொழ மட்டும் கூடாது என்று சொன்னா அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும்? யாரு குளிப்பு கடமையானவர்களாக இருக்கிறார்களோ அத்தா தகுத்தசிலு, அவர்கள் துணித்து தூய்மையாகும் வரைக்கும் தொழாதீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். தொழாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லாம நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றான். நெருங்க வேண்டாம் என்றதை கூட தொழ வேண்டாம் என்று சொல்ற கருத்து தான் சொல்லுது என்று சொல்லி ஓரளவு ஒத்துக்கொள்வதற்கு யோசித்தாலும் அந்த வசனத்துல வர அடுத்த சொற்றொடர் என்ன சொல்கிறது? பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தாலே தவிர. அப்ப பாதையை கடந்து செல்லக்கூடிய நிலையில் தொழுகைக்கு நெருங்குதல் என்பது பள்ளிவாசல்களுக்குள்ளே தொழுகைக்கு நெருங்குவதை தான் குறிக்கிறது. பள்ளிவாசலில் தொழுவதைத்தான் குறிக்கிறது. பள்ளிவாசலில் பாதையை கடந்து செல்வதைத்தான் குறிக்கிறது என்றுதானே நாங்கள் விளக்கம் எடுக்க வேண்டும். அதனாலதான் அந்த வசனத்துக்குள்ள பள்ளிவாசல்களுக்குள்ளே நீங்கள் நுழையாதீர்கள் என்பது பிரக்கெட்டுக்குள்ள போடப்படுது. இது சரியான ஒரு கருத்தா இல்லையா? சில அறிஞர்கள் இப்படிதான் இதை முடிவெடுக்கணும் என்று சொல்றாங்க. இந்த கருத்து சரியாக இருக்கிறது. இப்ப மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையில் பள்ளிவாசல் ஒரு பாதை இருக்குது, ஒரு தெருக்கு போறதா இருந்தா அந்த பள்ளிவாசலை கடந்துதான் போக வேண்டி இருக்கிறது, வேறு பாதைகளே இல்லை என்ற ஒரு நிலையில் மாதவிடாய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பாதையை கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் தாராளமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அது இல்லாத நிலையில் பள்ளிவாசல இருக்கக்கூடாது என்றுதான் அர்த்தம். வேறு பாதைகள் வீட்டுக்கு செல்வதற்கு இருக்கிறது, பள்ளியை கடந்து செல்ல வேண்டிய தேவை வருதுண்டா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்ப நீங்க பாதையை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை, எனவே பள்ளிக்கு நெருங்க வேணாம் என்பதுதானே கருத்து. எனவே இந்த வசனமும் அசுத்தமான நிலையில் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளி வாசல்களுக்குள்ள வரக்கூடாது என்ற கருத்தை தான் இன்னும் வலுப்படுத்துது. தொழுமிடத்தை அவர்கள் அடையக்கூடாது என்பது இதன் மூலம் இன்னும் உறுதியாகுகிறது.
ஒரு செய்தி வருது. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, உமிர்னா அன் நஹ்ரிஜ, நாம் புறப்படுமாறு கட்டளையிடப்பட்டோம். எங்கே புறப்படுமாறு? தொழுந்திடலுக்கு புறப்படுமாறு கட்டளையிடப்பட்டோம். அல்ல அவாத்திக்க வதவாத்தில் ஹுதூரி, கன்னி பெண்ணாக இருந்தாலும் அல்லது கன்னி கலிந்த பெண்ணாக இருந்தாலும், திருமணமான பெண்ணா இருந்தாலும் திருமணமாகாத பெண்ணா இருந்தாலும் பெருநாள் திடலுக்கு செல்லுமாறு நாம் கட்டளையிடப்பட்டோம். அவங்க சொல்றாங்க, யாரு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தொழுமிடத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதாக உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில 974வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கன்னி பெண்களுக்கும் கன்னி கலிந்த பெண்களுக்கும் பெருநாள் திடலுக்கு வர சொல்றாங்க. ஆனா பெருநாள் திடல்ல பெருநாள் தொழுமிடம் இருக்குதே, திடல்ல தொழுமிடத்துல விலகி இருக்க சொல்றாங்க. தொழுமிடத்தை நீங்க விலகி இருங்க என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப திடலுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கூட வரலாம். ஆனா அவங்க திடலில் தொழுற அந்த இடம் இருக்குதே, அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கணும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலா இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? எது பள்ளி வாசல்ல நாங்க தொழுமிடமாக அமைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எது பள்ளி வாசல்ல நாங்க முசல்லாவாக வைத்திருக்கிறோமோ, அந்த இடத்தில் பெண்கள் கலந்து கொள்ள கூடாது. அது ஒரு சாதாரண மஷூராவாக இருந்தாலும் தொழுமிடமாக முசல்லாவாக இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது என்றதுதானே விளங்குறோம். ஆனா இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் திடலுக்கு வர சொல்றாங்க. திடலுக்கு வர சொன்ன ரசூலுல்லாஹ் திடல்ல இருந்து விலகி இருக்க சொன்னாங்க. திடலுக்கு திடல்ல இருந்து எப்படி விலகி இருக்கலாம் என்று ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்வியை, அறிவுபூர்வமான ஒரு கேள்வி போல கேட்கிறாங்க. திடலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொன்னாங்க என்பது உண்மை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு வர சொல்லி திடல்ல இருந்து வெளியே போக சொன்னாங்களா? இல்ல. திடலில் தொழுவதற்கென்று ஒரு சஃப் அமைகிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு என்டராக வேணாண்டாங்க, கொஞ்சம் விலகி இருக்க சொன்னாங்க. அப்ப தொழுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செஞ்ச அந்த இடத்திலிருந்து விலகி இருப்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியமா? கஷ்டமான காரியம் இல்லை. திடலுக்கு தான் வராங்க, மொத்த திடல்ல இருந்தே வெளியேற்றவில்லை. திடலில் தொழுவதற்கென்று சொல்லி நாங்க சில இடங்களை ஏற்பாடு செய்வோம், உழு செய்வதற்காக இடங்களை ஏற்பாடு செய்வோம், இன்னும் வாகனங்களை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்வோம். இந்த காலத்துல நாங்க விளங்கப்படுத்துறதா இருந்தா அந்த மாதிரி திடலாக நாங்கள் எதை ஏற்பாடு செய்யறோமோ அதுல தொழுமிடம் மட்டும்தான் அந்த திடலில் ஒரு அம்சமாக இருக்குமா? தொழுமிடத்தை தாண்டி வேறு வேறு இடங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திடலுக்கு வாங்க, ஆனா தொழுமிடம் முஸல்லால இருந்து விலகி இருங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? தொழுவதற்காக நாங்கள் தயார் செய்ய இடத்தில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்பதை விலகிக் கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு பள்ளி வாசலை நாங்கள் அமைப்பதாக இருந்தா நாங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் தான் எது தொழுமிடம் எது பொதுவான இடம் என்பதை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். இப்போ ஒரு 2 மாடி கட்டிடமாக இருந்தா கீழ் மாடியை நாங்க தொழுமிடமாக அமைத்துக் கொண்டால் மேல் மாடிய அது பள்ளிவாசல் நம்முடைய கட்டிடத்திலேயே ஒரு அம்சம்தான், பள்ளிவாசலுடைய ஒரு அம்சம்தான், ஆனா தொழுமிடமாக இல்லை என்று நாம் அமைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக இன்னும் புரிவதற்கு சொல்வதாக இருந்தா ஒரு பள்ளிவாசலை நாங்க அமைக்கிறோம், அந்த பள்ளிவாசல்லையே நாங்க தொழுமிடம் என்று ஒன்றை வைத்துக் கொள்வோம், மௌலவிக்கு தங்குறதுக்கான ஒரு அறையை ஏற்பாடு செய்வோம். அதே போன்று பாத்ரூம்களை நாங்க வேறையா வசதிகளை, டாய்லெட் வசதிகளை தனியா பிரிச்சு வைப்போம். இந்த டாய்லெட் என்பது பள்ளிவாசல் கட்டிடத்துக்குள்ள இருக்கும், ஆனா அது பள்ளிவாசலா இருக்குமா? இருக்காது. ஏன்னா அசுத்தம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய மலசல கூடத்துல தொழ முடியாது. அப்போ ஒரு பள்ளிவாசலுக்குள்ளேயே மலசல கூடம் என்பது தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், மௌலவி இமாம் தங்குவதற்கான ஒரு அறை என்பது தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். இந்த மாதிரி பள்ளிவாசலை யாரு நிர்வகிக்கிறார்களோ, யார் பள்ளிவாசலில் நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் எது தொழுமிடம் எது தொழுமிடம் அல்லாத பொதுவான இடம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நீங்க எடுத்துக்கொண்டாலும் பள்ளிவாசலாக தொழுமிடமாக இருந்த இடம் ரொம்ப சின்ன ஒரு இடம் தான். அது அல்லாம ரசூலுல்லாஹ் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் எடுத்த இடம், ஜனாசா தொழுகைக்காக தனியா ஒரு இடத்தை வச்சிருந்தாங்க, குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக ரசூலுல்லாஹ் தனியா பள்ளிவாசல்ல ஒரு இடத்தை, ஒரு பள்ளிவாசல் வளாகத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி இருந்தாங்க. அதெல்லாம் பள்ளிவாசல் வளாகத்தில் வரும், பள்ளிவாசலில் வருமா என்று கேட்டா பள்ளிவாசலில் வராது. இந்த பள்ளிவாசலுக்குள்ள கல்லறை தண்டனை எல்லாம் நிறைவேற்றுவதில்லை. இந்த மாதிரி நாங்களும் பள்ளிவாசல் என்று ஒரு எல்லைய, ஒரு ஏக்கர் காணியை எடுத்து அதுக்கு நாங்க பள்ளிவாசல் அமைக்க போறோம்னா
மொத்த ஏக்கர் காணியும் பள்ளிவாசலுக்குரியதுதான். ஆனா மொத்த முசல்லாவாண்டி கேட்டா, தொழுமிடமாண்டி கேட்டா தொழுமிடம் இல்லை, மொத்தமும் பள்ளிவாசல் தான். ஆனா தொழுமிடமாக இருக்கக்கூடியது எதை நாங்க தொழுவதற்காக ஒதுக்கிக் கொள்கிறோமோ அதுதான் தொழுமிடமாக அமையும். அப்ப ஒரு கட்டிடத்திலேயோ அல்லது ஒரு பள்ளிவாசலாக ஒரு மர்க்கஸை அமைத்திருக்கக்கூடியவர்கள், தாவா சென்டர்களை உருவாக்கக்கூடியவர்கள், அவர்கள் பள்ளிவாசல் என்ற தொழுமிடம் என்று ஒன்று டிக்ளேர் பண்ணணும். அதை செப்பரேட் பண்ணக்கூடியதாக ஒரு இடத்தை வைத்து அந்த இடத்துல நாங்க இங்கதான் மசூராக்கள் பண்ணிக் கொள்வோம், இங்கதான் மக்தப் மதரசாக்கள் நடத்தி கொள்வோம், இங்கதான் பெண்களுக்கு பயான் நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்வோம் என்று நாங்க அதை செப்பரேட்டா ஒதுக்கினோம் என்றால், தனியாக பிரித்து வைத்தோம் என்றால் அந்த இடத்துல மாதவிடாய் ஏற்பட்ட நிலையிலும் பெண்கள் வரலாம். ஏன்னா அது தொழுமிடம் இல்லை. ஆனா ஜும்மா நாட்கள்ல எங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த நாங்க ஒதுக்கின மக்தப் மதரசா நடத்துறதுக்காக, மசூரா செய்வதற்காக, வேறு வேறு காரியங்களுக்காக ஒதுக்கின அந்த இடத்த கூட தொழுகைக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி நாங்க ஜும்மா நாட்களில் செய்யத்தான் செய்கிறோம். நாங்க முன்னுக்கு பார்க்கிங் வச்சிருப்போம், அந்த இடத்த வாகனங்கள் எல்லாம் பார்க் பண்ற இடம். ஆனா ஜும்மானால ஒரு பாய விரிச்சு அந்த இடத்துல தொழுவோம். அதனால அந்த இடம் தொழுமிடம் என்று அர்த்தமாகாது. தேவைக்கு ஒரு இடத்தில் நாங்கள் தொழுது கொள்வதும் தொழுமிடம் என்று ஒன்று டிக்ளேர் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையில ஒரு தொழுமிடமாக எதை நாங்க டிக்ளேர் பண்றோமோ அந்த இடத்துக்கு மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் உள்ள பெண்கள் வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். எதை நாங்க பள்ளிவாசல் தொழுமிடம் இல்லை என்று ஆக்கவில்லையோ அந்த இடத்துல மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் கூட பெண்கள் கலந்து கொண்டு செல்லலாம் என்பதுதான் இந்த செய்திகள் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த செட்டப்ல பள்ளிவாசல்களை அமைத்துக் கொண்டால் தேவைப்பட்டா தொழுவதற்காக தொழுமிடமாக டிக்ளேர் பண்ணாத இடத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்துல பெண்கள் எந்த நேரத்திலையும் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையிலும் ஏற்படாத நிலையிலும் அந்த நாங்க செப்பரேட்டா ஒதுக்கின அந்த இடங்கள்ல கலந்து கொண்டு செல்லலாம் என்பதற்கும் நமக்கு அனுமதி கிடைக்கிறது என்பதை இந்த செய்திகள்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே கண்டிப்பாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொழுமிடமாக டிக்ளேர் பண்ண இடங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது. பெருநாள் திடலுக்கு கலந்து கொள்ளக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவங்க தொழுமிடத்திலிருந்து கொஞ்சம் தூரமாகி விலகி இருக்க வேண்டும். தொழுமிடத்தில் அவங்க நெருங்கக்கூடாது. ஆனா திடலுக்கு வரணும் என்ற சொல்ல கட்டளை இட்டுட்டாங்க. அதுல இருந்தும் தொழுமிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்கணும் என்றதுதான் நமக்கு வழிகாட்டப்படுகிறது. அதே நேரத்துல பள்ளிவாசலாக இருந்தாலும் தனியா ஒரு இடத்தை செப்பரேட் பண்ணி எந்த நேரமும் பெண்கள் வந்து செல்லலாம் என்ற மாதிரி நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த நிலையில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கூட வந்து செல்லலாம் என்றாகும். பள்ளிவாசலில் தொழுமிடத்திற்கு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்பதுதான் இந்த செய்திகளில் இருந்தும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசல்களுக்கு செல்வதை, பயான் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மசூராக்களாக இருந்தாலும் அந்த தொழுமிடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்க தீர்ப்பாக இருக்கிறது.